Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுடைய சென்டம் மார்க் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு இந்த வீடியோவில் இப்போ 10th மேக்ஸுக்கு பல மாவட்டங்களில் 3rd டிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்த 3rd டிவிஷன் எக்ஸாமுடைய டாப்பர்ஸுடைய ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்டும் கொடுத்துருக்கோம். அந்த பேப்பரில் வந்து 99 மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரே ஒரு ஒன் வேர்டு வந்து தப்பு. ஸோ 10th மேக்ஸில் நம்ம பப்ளிக் எக்ஸாமில் வந்து முழுமையாக ஸ்கோர் பண்ணணும்னா நம்முடைய பேப்பர் பிரச்சனை வந்து சூப்பராக இருக்கணும். ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது. அதேமாதிரி பார்ட் 1ல் நீங்கள் 14 1 மார்க்ஸ் எழுதுறீங்கன்னா வித் ஆப்ஷன்ஸோடு எழுதுங்க. நீட்டாக அலைன்மெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டின் 2 மார்க்கும் அட்டன் பண்ணணும், 5 மார்க்கும் அட்டன் பண்ணணும். எக்ஸஸ் கொஸ்டின் வந்து எழுதக்கூடாது. ஒவ்வொரு சம்முக்குமே இப்போ 5 மார்க்ஸ்னால் அதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் தேவையோ ஃபார்முலாஸ் கண்டிப்பாக எழுதணும். அந்த சம்முக்குரிய ஸ்டெப்ஸ் எழுதணும். ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது அதனுடைய யூனிட்ஸ் எழுதணும். இப்போ சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர் இப்படி கண்டிப்பாக வந்து எழுதணும். அதே மாதிரி ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஃப் டயக்ராமுக்கு வந்து மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. மெயின் டயக்ராமுக்கு மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த டயக்ராமுக்கு மட்டும்தான் மார்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து மார்க்கு கிடையாது. அதே மாதிரி தான் கிராஃபுக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பேப்பர் ப்ரெஷர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்களா, இதோடைய கொஷின் பேப்பரும் கொடுத்துருக்கோம். இப்போ மேக்ஸை பொறுத்தளவுக்கு தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அந்த வேரியேஷன் வந்து கிடையாது. மோஸ்ட்லி இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பருக்கு 99 மார்க் கரெக்டாக வேல்யூ பண்ணி போட்டிருக்காங்களா, பேப்பர் பர்சன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரஃப் ஒர்க் எல்லாமே நீங்கள் எங்கே பண்ணணும்னா பேப்பரோடைய சைடில் பண்ணாமல் அந்த பேப்பருடைய கடைசியில் வந்து பண்ணுங்கள். ஒரு மார்ஜின் போட்டு பண்ணுங்கள். ஒரு கேள்விகளுக்கும் அடுத்த கேள்விகளுக்கும் இடையே வந்து நீட்டாக வந்து மார்ஜின் போடுங்க. மேக்ஸ் எக்ஸாமாக இருக்கனால உங்களோட யூனிட் வேல்யூ எல்லாமே நீட்டாக அழகாக எழுதுங்க. ஓவர் ரேட்டிங் பண்ணிடாதீங்க. அந்த சைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் போடக்கூடிய நம்பருக்கு வந்து மைனஸ் ப்ளஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து பேசிக்காக இருக்கிறது. ஸோ இந்த பேப்பர் பர்சன் நல்லா இருக்கா, இது கரெக்டாக வேல்யூ பண்ணிக்கிறாங்க அப்படி கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ மேக்ஸில் வந்து முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா இந்த மாதிரி உங்களுடைய பேப்பர் பர்சன் வந்து பண்ணுங்கள். இதோடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேப்பர் பர்சனை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க.